அனைவருக்கும் வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் கோகலமெல்லாம் உங்க, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம் நினைப்பதெல்லாம் ஏன் நம் வாழ்வில் நடப்பதில்லை, அப்படி நடந்தால் அது நமக்கு நல்லதா கெட்டதா. இரண்டாவது, வேற்று கிரகங்களில் இருக்கக்கூடிய உயர்நிலை விழிப்புணர்வில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இத பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். மூன்றாவதா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல்ல ஒரு சிறிய உதாரணத்தோட ஆரம்பிப்போம். ஒரு எறும்பு உங்களுடைய சமையல் அறையில ஊர்ந்து போய்கிட்டு இருக்கு, சிங்க்ல விழ போகுது. அதை காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, அதை எடுத்து வேற ஒரு இடத்துல அதை விடுறதுக்காக முயற்சி செய்யறீங்க. அது உங்ககிட்ட வரமாட்டேங்குது. எங்க நீங்க அதை கொண்டுடுவீங்களோ அப்படிங்கிற பயம் அதுக்கு. எப்படியோ அதை எடுத்துட்டு போய் புல்வெளி மேல விட்டுறீங்க. அப்புறமா அதுக்கு தெரிய வருது, அது நல்லதுதான் செஞ்சிருக்காங்களா, நம்ம இவ்வளவு நேரம் இவ்வளவு ஒரு அவதிக்குள்ளானோமே சே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அதுக்கு அறிவு ஞானதையும் வருது. ஏன்னா அதனுடைய விழிப்புணர்வு அவ்வளவுதான். அதே போல மனிதர்கள் இறைவனுடைய பார்வையில் ஒரு எறும்பு போல, ஒரு புள்ளி போல. அந்த தருணத்துல நம்மளுக்கு அது துன்பம் போல தெரியும். ஆனா பிற்காலத்துலதான் நம்மளுடைய அறிவுக்கு விளங்கும் அது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு பேரறிவு கிடையாது. நம்மளுக்கு எல்லாருக்குமே சிற்றறிவு தான். நம்மளுக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப குறுகிய விழிப்புணர்வு தான். நம்மளுடைய வாழ்க்கை எல்லா உயிரினங்களுடைய வாழ்க்கையோடவும் பின்னி பிணைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்றதே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, மக்கள், கணவன், அவ்வளவுதான். இதான் நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய விழிப்புணர்வு அவ்வளவுதான். அப்போ எதுக்காக நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு நம்மளுக்கு கிடையாது. இப்போ எறும்பானது அந்த துன்பத்தில் இருக்கும் பொழுது மனிதர்களாகிய நாம் என்ன செய்யறோம்? எறும்பு கிட்ட போய் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோமா? நான் உனக்கு நல்லதுதான்பா பண்றேன், நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்றோமா? கிடையாது. அந்த சிறிது நேரம் அதன் துன்பத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஏன்னா அதற்கு புரியல. அதனுடைய அறியாமைதான் அதனுடைய துன்பத்திற்கு காரணமே தவிர உண்மையில அது நல்லதுதான் நடந்துட்டு இருக்கு. அது அப்படியே நம்மளோட சிச்சுவேஷன்ல இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப நாம எறும்பு, இறைவன் மனிதன் வச்சுப்போம். அப்ப இறைவன் ஒண்ணுக்கும் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாரு, டே இந்த துன்பத்தை உனக்கு தரேன்னா அது நல்லதுக்கு தான் தரேன், நீ பக்குவம் அடையறதுக்கு தான் தரேன், நீ மோட்சத்தை நோக்கி போறதுக்கு தான் நான் தரேன் அப்படிங்கறதா இறைவன் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டார். அப்போ நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களும் அதே போலதான். நம்மளுடைய அறியாமையினால நம்ம அனுபவிக்கிறோம். அதற்கான உண்மையான அர்த்தம் என்னன்றது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப இறைவன் நம்மளுடைய மொழியில நம்மளுக்கு சொல்லணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இறைவன் கை கட்டி பாக்குறாரு. அப்போ இறைவன் ஏன் கை கட்டி பாக்குறாருன்னா, இந்த துன்பத்தை அனுபவித்தால்தான் இந்த ஆன்மா பக்குவம் அடையும், ஆன்ம முன்னேற்றம் அடையும், முக்தியை நோக்கி செல்லும் அப்படிங்கறதுக்காக தான் அமைதியா இருக்காரு. அது தேவை உங்களுக்கு. இப்போ இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம். பூர்வ ஜென்ம பாவ புண்ணிய கணக்கு. இப்போ 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப தர்ம வழியில நடக்கிறாரு, உண்மை சொல்றாரு, எல்லாருக்கும் நல்லது செய்யறாரு, ரொம்ப நல்ல மனுஷர். ஆனா நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறார். இன்னொருத்தர் இருக்கார், அதர்மியா இருக்கார், எல்லா விதமான அதர்ம காரியங்களும் செய்யறார். ஏமாத்துறது, பொய் சொல்றது, பொறாமப்படுறது, அவங்களாம் முன்னேறிட்டாங்க நம்ம முன்னேறல நினைச்சு அவங்கள கெடுக்கிறதுக்கு ஏதாவது பண்றது எல்லாம் செய்யறாரு. அவருடைய வாழ்க்கை நல்ல சுபிக்ஷமா இருக்கு. பாக்குறவங்களும் என்ன சொல்லுவாங்க, பாரு அவன் கெட்டது செய்யறான், நல்லா இருக்கான், இவர் நல்லது பண்றாரு, என்ன நல்லா வாழ்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப இவங்க 2 பேரும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல இறந்து போயிடுறாங்க. பிறந்தவர்கள் ஒரு நாள் இறந்துதானே ஆக வேண்டும். திடீர்னு இறந்துடுறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப அவங்களுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப அந்த ஆன்மாவுக்கான பாடம் எங்க இருக்கு, புரிதல் எங்க இருக்கு? இது நியாயமா, தர்மமா? கிடையாது. அப்ப இது தொடரும், அடுத்த ஜென்மத்துல இது தொடரும். அப்ப புண்ணியத்தை செய்தவர் அதற்கான பலனை அடுத்த ஜென்மத்திலும், பாவத்தை செய்தவர் அதே துன்பத்தை அடுத்த ஜென்மத்திலும் அதே மாதிரி அனுபவிப்பார். அப்போ பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களும் நாம் நினைத்தது நடப்பதற்கு ஒரு காரணியாக இருக்குதா இல்லையா? அப்போ ஒரு ஸ்கோப் இருக்கு. சில பேருக்கு நினைச்சது உடனே நடக்கும், சில பேருக்கு லேட்டா நடக்கும், சில பேருக்கு நடக்காது. இது எல்லாமே நல்லதுக்கு தான். லேட்டா நடந்தாலும் நடக்காம போனாலும் நீங்க ஒரு பாடத்தை கத்துக்குப்பீங்க, பக்குவம் அடைவீங்கிறதுனாலதான் அது நடக்குது. அப்போ தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இந்த ஒரு புரிதலுக்கு, இந்த ஒப்புதலுக்கு நம்ம வரணும். நிறைய பேர் ஒத்துக்கிறது கிடையாது. நான் போய் கெட்டது பண்ணிருப்பாங்க போன ஜென்மத்துல, நான்லாம் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்ம தான் மறதியில இருக்கோமே, நம்மளுக்கு தான் என்ன நடந்ததுன்னே தெரியாதே. போன ஜென்மத்துல என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி இருக்க ஆயிரக்கணக்கான ஜென்மங்களை என்ன பண்ணுவோமோ யாருக்கு தெரியும்? இது நம்ம குற்ற உணர்வுல போவதுக்கு கிடையாதுங்க. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, நாங்க பண்ண பாவம் பண்ணிருக்கோமா? கண்டிப்பா
இல்லைன்னா மனித பிறப்பே எடுத்திருக்க மாட்டோமே. நம்ம என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். பிறப்பே எடுத்திருக்க மாட்டோம். முதல்ல மனித பிறவியை விடுங்க, பிறப்பே எடுத்திருக்க மாட்டோம். நம்ம பாவத்தை செய்ததுனாலாம் சில புரிதல்களை பெறுவதற்காக தான் நம்ம பிறவி எடுத்து வந்திருக்கோம். அப்போ இது குற்ற உணர்ச்சிக்குள்ள போறதுக்கான ஒரு விஷயம் கிடையாதே தவிர புரிதலுக்கான ஒரு அக்செப்டன்ஸ்க்கான ஒரு விஷயம். நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா யாரும் நம்ம பிளேம் பண்ண மாட்டோம். அவனாலதான் எனக்கு நடக்கல, இவங்களாலதான் எனக்கு நடக்கல அப்படின்னு பிளேம் பண்ணாம என்னாலதான் எனக்கு எல்லாமே நடக்குது என் லைஃப்ல அப்படிங்கிற அக்செப்டன்ஸ்க்கு வந்துட்டீங்கன்னா பக்குவம் அடைஞ்சிருவீங்க. வருத்தப்பட மாட்டீங்க, அழுவ மாட்டீங்க, ஏமாற்றம் அடைய மாட்டீங்க. அதற்கு பதிலாக பொறுமையா அந்த பிரச்சனையை தாண்டி எப்படி வரலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. இது என்ன கத்துக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, சும்மா ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. அப்ப அது உங்களுக்கு ஒரு சோகத்தையும் கொடுக்காது, இன்பத்தையும் கொடுக்காது, ஒரு சமநிலையில நீங்க இருப்பீங்க. அப்ப இதுவும் நாம் நினைத்தது நடப்பதற்கு ஒரு காரணியா இருக்கு. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 6வது டென்சிட்டி கான்சியஸ்னஸ்ல இருக்கக்கூடிய ரா என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். ரா என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. செயலை செய்ய வேண்டும் முழு ஈடுபாடுடன், ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். ஏன் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னா, எதிர்பார்ப்பு எங்க இருந்து வருது? ஈகோல இருந்து வருது. எப்பவுமே ஈகோல இருந்தா ஒரு எதிர்பார்ப்பு. நல்லா ஆழ்ந்து அதை யோசிச்சு பாருங்க. ஈகோல இருந்து ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு வரும் பொழுது நம்ம என்ன செஞ்சுடுறோம் அப்படின்னா, பிரபஞ்ச சக்தி அல்லது இறை சக்தி நம்மளோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதை நாம் தடுக்கின்றோம். இறை சக்தி தடுக்கப்படுகிறது. அதனாலதான் எந்த எதிர்பார்ப்பும் வைத்துக் கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 5வது டென்சிட்டி கான்சியஸ்னஸ்ல இருக்கக்கூடிய வேற்று கிரகத்தில் இருக்கக்கூடிய பஷார் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இவர் எந்த கிரகத்துல இருந்து பேசுறாரு அப்படின்னா, பூமியில இருந்து 500 லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய ஓரியான் கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிற அந்த கான்ஸ்டலேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துல இருந்து இவர் பேசுறாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு எந்த செயலை செஞ்சா ரொம்ப உற்சாகமா இருக்குமோ அந்த செயலை முதல்ல எடுத்து செய்ய. இப்ப நம்ம சில பேருக்கு பாத்தீங்கன்னா வரையும் பொழுது தண்ணியை மறந்துடுவாங்க. எப்படி அந்த 5 மணி நேரம் 6 மணி நேரம் எப்படி கடந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்படியே ஒன்றி போயிடுவாங்க. அப்படியே அதுல அந்த 5 மணி நேரத்திற்கு அப்புறமா அந்த ஓவியம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருந்தாலும் வரலனாலும் அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனா அந்த 5 மணி நேரம் அந்த செயலை செய்யும் பொழுதே அவர்களுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு மன திருப்தி ஏற்பட்டு போயிருக்கும். அது மாதிரி செயல்லே நம்மளுக்கு ஆனந்தம் கிடைச்சிரும் பொழுது நம்மளுக்கு எதிர்பார்ப்பு என்பது ஒண்ணு இருக்கவே இருக்காது. அதுவே ஒரு ஆனந்தமயமான ஒரு ப்ராசஸ் ஆயிப்போச்சு. அப்ப அதான் பஷார் சொல்றாரு, எது உன்னை ரொம்ப உற்சாகப்படுத்துதோ அந்த செயலை முதல்ல தேர்ந்தெடுத்து முதல்ல செய். பஷார் சொல்லிட்டாரு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், டிவி பாக்குறதுதான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட், அதனால அதை பண்றேன் அப்படின்னு பண்ணாதீங்க. நான் அதை சொல்ல வரல, அது உங்களுக்கும் தெரியும். அப்போ எக்ஸைட்மெண்ட் இருக்கக்கூடிய செயலை செய்யணும், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படிங்கறதான் பஷாரும் சொல்றாரு. வேற என்ன இவரை சொல்றாரு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, எந்த ஒரு உயர்ந்த ஆன்மீக கருத்துக்களை நம்ம ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல சொல்றதுனாலும் அதை ஒரு என்கேஜிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாதான் அது பல பேரை சென்று அடைகிறது. அப்போ இது போல நல்ல காரியங்களுக்கு ஒரு என்கேஜிங்கான நல்ல வீடியோஸ பண்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்படி இந்த காணொலிய ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் உங்களுக்கு புரியும்படியாகவும் ரொம்ப அற்புதமா பண்ணி தந்த என்னுடைய நண்பர் தி டிஜிட்டல் ரைசிங் மற்றும் பரிவாடெக் சொல்யூஷன்ஸ் நிறுவனருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, உங்களுக்கு பிராண்டிங், லோகோ டிசைன், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், இந்த மாதிரியே விஷயங்கள்லாம் பண்ணணும்னா சிறப்பான முறையில அவங்க பண்ணி தராங்க. உங்களுடைய எல்லா கான்டாக்ட் டீடைல்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். விருப்பப்பட்டவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, மறுபடியும் நம்ம பதிவுக்கு வரலாம். பஷார் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய எல்லா ஆசைகளுமே ஈகோல இருந்துதான் வருது. பெரும்பாலான ஆசைகள்னு வச்சுப்போம். சில ஆசைகள் நம்மளுடைய ஹையர் செல்ஃப் கிட்ட இருந்து நம்மளுக்கு வரும். ஆனா இந்த ஆசைகள் நிறைவேறணுமா நிறைவேறக்கூடாதா அப்படிங்கறது எப்படி முடிவாகப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவன் பாப்பாரு, இந்த ஒரு ஆசையை அவனுக்கு நிறைவேற்றனா இவன் அடுத்த கட்டத்துக்கு போவானா அந்த ஆசையை நிறைவேற்றுவாரு, போக மாட்டாரா ஆசையை நிறைவேற்ற மாட்டாரு. சிம்பிள். அப்போ நம்மளுடைய ஆசைகளா இருக்கட்டும், எதிர்பார்ப்புகளா இருக்கட்டும், எல்லாமே நம்ம எதை நோக்கி கொண்டு போகுது, முக்கிய நோக்கி தான் கொண்டு போகுது. நம்ம ஏதோ கத்துக்கணும்,
அப்படிங்கறதுதான் அந்த ஒரு அனுபவத்தினுடைய அந்த ஒரு ஆசையினுடைய உரிய குறிக்கோளா இருக்கு. சரி, அடுத்தது இப்ப அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணலாம்? சோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ள கூடாது. நமக்கு உற்சாகத்தை தரக்கூடிய பிடித்த செயலை நாம் செய்ய வேண்டும். பிடிக்காத செயலை நம்ம செய்யும் பொழுது அதுல நமக்கு ஈடுபாடு வராது, கான்சென்ட்ரேஷன் வராது, போக்கஸ் வராது இல்லையா? ஏனோ தானோன்னு பண்ணுவோம். அந்த எனர்ஜியே நமக்கு நல்லா இருக்காது. ஏன்னா பிடிக்காம பண்றோம் இல்லையா? அப்ப அது நல்ல ரிசல்ட் வர முடியாது. அப்போ பிடிச்ச விஷயத்த ஈடுபாடோட எக்ஸைட்மெண்டோட நம்ம செய்யணும், எதிர்பார்ப்பு துளியும் இல்லாமல். அடுத்தது நம்ம தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணும்பொழுது நம்மளுடைய எனர்ஜி பிரபஞ்ச சக்தியோட அலைன் ஆகும். எது நம்மளுக்கு நல்லது, எதை நம்ம முதல்ல செய்யணும் அப்படிங்கிற ஞானம் நம்மளுக்கு வரும். அமைதியில இருந்தாதான் வரும். அடுத்தது நாம பிரார்த்தனை பண்ணலாம். நம்மளோட ஹையர் செல்ஃப் கிட்ட கைடன்ஸ் கேட்டு பிரார்த்தனை பண்ணலாம். இறைவன் கிட்ட கைடன்ஸ் கேட்டு பிரார்த்தனை பண்ணலாம். இதுதான் வேணும் அப்படின்னு நினைச்சு பண்ணாம, இறைவா எனக்கு இருப்பது சிற்றறிவு, நீ பேரறிவு படைத்தவன், ஆன்மாவுக்கு எது சரின்னு உனக்கு தெரியும், என்ன நீதான் வழிநடத்தி செல்லணும் அப்படின்னு வேண்டி பிரார்த்தனையை வச்சிருங்க. பொருள் ரீதியாக எனக்கு இது வேணும் அது வேணும் எண்ணம் வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக செய்யலாம், கிடைக்கும். பொருள் ரீதியான சக்சஸ் கிடைக்கும், 100% கிடைக்கும் சொல்ல முடியாது. அவ ஏற்கனவே பார்த்த மாதிரி அது நமக்கு ஆன்ம முன்னேற்றம் கொடுக்குது அப்படின்னா இறைவன் அதை நடத்தி கொடுப்பார். இல்ல அது நடக்காம போனாதான் உங்களுக்கு ஆன்ம முன்னேற்றம் நடக்கும்னா அதையும் பண்ணுவார். அதனால நம்ம வேலை கிடையாது. பட் நீங்க பொருள் ரீதியா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நினைச்சு பிரார்த்தனைகள் வைக்கிறீங்கன்னா அதுவும் இறைவன் கிட்டதான் இருக்கு, நம்ம கிட்ட கிடையாது. பெஸ்ட் அவுட்கம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க, இறைவன் கிட்ட விட்டுருங்க. நாம இதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறோம், அதை விட குறுகிய அறிவுல இருந்து நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை விட ஒரு பெஸ்டான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும் எதிர்பார்க்க கூடாது. அது வேற விதமா நம்மளுக்கு கிடைக்கும். அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தான் அறிவோ விழிப்புணர்வோ வளர்ச்சி அடையல. அதற்குதான் தியானம் பண்றது. அமைதியில இருக்கணும், சைலன்ஸ்ல இருக்கணும், டெய்லி செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணணும், சும்மா இருக்கணும். நான் சும்மா இருக்கிறத பத்தி ஆல்ரெடி பல பதிவுகள்ல பேசியிருக்கிறேன். அப்ப இதையெல்லாம் செய்வதன் மூலமாக நினைத்தது நடக்குதோ இல்லையோ, நாம நினைக்கிறது நம்மளுக்கே நல்லதா கெட்டதுன்னு தெரியாது, நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும் தெரியாது, நம்ம பெற்றோர்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாதுங்க. நம்மளுக்கு எது நல்லதுன்னு யாருக்கும் தெரியாது, இறைவன் ஒருவனை தவிர. பிரபஞ்சத்தை விட நம்ம அறிவாளியா? இறைவனை விட நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா? தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்ப யார நம்ம அதிகமா நம்பணும்? அதனால உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.